மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் புனித வெள்ளி குட் ஃப்ரைடே உலகமெங்கும் இயேசு சிலுவை மரணத்தை தியானித்து வருகிறார்கள். இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளி தேவ செய்தியை நாம் இப்போது கேட்க போகிறோம். விலையேற பெற்ற இந்த செய்தியை நீங்கள் முழுமையாய் கேட்டு தீருங்கள். முழுமையாய் கேட்கும்போது தான் மாபெரும் சத்தியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதுக்கு ஆரம்ப ஜெபமாக என் மனைவி இப்போது ஜெபம் செய்வார்கள். Heavenly Father, thank you for this new day. Thank you for this Good Friday 2020. We are going to meditate the Bible. Let all hear this message be blessed. Let this message be blessing to whole world. I ask in the name of Jesus Christ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானுள்ளே, புனித வெள்ளி குட் ஃப்ரைடே இந்த நாளிலே திருத்துவ தேவன், இரண்டாவது தேவன் ஆண்டவராகிய இயேசு கொல்கொதா மலையிலே முழு மனுவர்க்கத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி சிலுவையிலே மரித்தார். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா இதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறான். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1 வாசிப்போமா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதே விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளைகளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தொழும்புகளால் குணமாகிறோம். இதுவரையும் பார்ப்போம். முதலாவது அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். விரல் விடுமா? விரல் விடு, நான் சொல்றதுக்காக விரல் விடு. 1, அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். 2வது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். 3வது துக்கம் நிறைந்தவர். 4வது பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். எத்தனை? 6 7 1 2 3 4 5 6 7 பாயிண்ட்டுங்க. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அன்பாவளே, இந்த நிலையில தான் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசுவையே பார்த்து இயேசுவிலே கதையை முடித்து விடுகிறார்கள். அதுதான் ஒரு பெரிய உபதேசத்துல ஒரு பெரிய கோளாறு. நானும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து புனித வெள்ளி ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த புனித வெள்ளி ஆராதனை எல்லா ஊழியக்காரர்கிட்ட உலகெங்கிலும் எல்லா ஊழியக்காரரும் இயேசுவிலே பேசி இயேசுவிலேயே கதையை முடித்து விடுவார்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் புறக்கப்படுத்தப்பட்டிருந்தார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவிக்கிறவராயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். கரெக்டுங்க. அந்த இயேசு எப்படியோ அப்படித்தான் நானும் நீங்களும். ஆண்டவராக இயேசு நமக்காக
அங்கே சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். நமக்காக மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். துக்கம் நிறைந்தவராயிருந்தார். பாடு அனுபவிக்கிறவராயிருந்தார். பாடுனா பாடு, சொல்லுனா பாடு. நிறைய பேர் என்ன போல பாடுபடுறோம் யாரும் இல்லைங்க. உங்களை விட பாடுங்க. சிலுவையில் இயேசுக்கு பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். பிதாவாகிய தேவனே இயேசுவை அசட்டை பண்ணும்படி சிலுவைக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டிருந்து தேவனிடத்திலேயே அவர் கேட்கிறார். தேவனே அவரை அசட்டை பண்ணும்படி பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். ஏன் அதை அப்படி செய்தார் என்றால், முழு மனு வர்க்கத்தின் பாவங்களும் சாபங்களும் தரித்திரங்களும் சாபமும் மரணம் இயேசு சிலுவையிலே நம்முடைய ஸ்தானத்தில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, சொல்லுமா. இந்த வசனத்துல உங்களை வைத்து பாருங்கள். ஏசாயா 53:3 வசனத்துல உங்களை வைத்து பாரு. முழு மனு வர்க்கத்தையும் இந்த ஏசாயா 53 வசனத்தில் வச்சிடலாம். மனுஷன் பெரிய ஆளு நினைச்சிடாதீங்க. அவன் அசட்டை பண்ணப்பட்ட என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அசட்டை பண்ணப்பட்டவனும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவனும் துக்கம் நிறைந்தவனும் பாடு அனுபவித்தவனுமாயிருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டது. அவரை எண்ணாமற் போனோம். இந்த 7 லிஸ்ட்ல உலகத்தில் 8 கோடிகள் இருக்கிறார்கள். அசட்டை பண்ணப்பட்டவன். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். ஒருவேளை தாய் அன்பு, தகப்பன் அன்பு எல்லாம் கிடைக்கலாம். அண்ணன், சகோதரன், நண்பர்கள் எல்லாம் என்னதான் உறவு இருந்தாலும் தேவனால் அசட்டை பாவத்தில் பிறந்த மனுஷன் பிதாவாகிய தேவனுக்கும் அவனுக்கும் துண்டிப்பு உண்டானபடியினாலே கோடி கோடியாய் பணம் வைத்திருந்தாலும் சரி, நல்ல படிப்பு படித்திருந்தாலும் சரி, எல்லா ஆதரவுகள் எல்லாம் அவன் தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய உதவி இல்லாமல் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறான். ஆமாம், நிறைய பேருக்கு தாய் அன்பு இருக்குது, சில பேர் தாயும் இல்லை தகப்பும் இல்லை. சில பேருக்கு நண்பர்கள் ஆதரவு இருக்குது, சில பேருக்கு நண்பர்கள் ஆதரவும் கிடையாது. என்னதான் ஆதரவு இருந்தாலும் தேவனுடைய ஆதரவு போல எந்த ஆதரவும் வராது. சில பேருக்கு மனைவி கணவன் ஆதரவு இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க. சில பேருக்கு அதுவும் கிடையாது. அர்த்தம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார். ஏனால் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 அந்த வசனத்தை வாசி. அப்போ பாவமாக்கணும்னா அந்த வசனத்தை அதிகாரத்தை அப்படி வச்சு, பாவமாக்கப்படணும்னா பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டு விட வேண்டும். இயேசு பிதாவாகிய தேவனை கைவிட்டு விட வேண்டும். அதுதான் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. அந்த வெள்ளிக்கிழமை நாளிலே இது கொல்கொதா மலையிலே நடந்தேறிய ஒரு சம்பவம். அப்போ அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர். பிதாவாகிய தேவனை ஒரு மனுஷன் விட்டு விட்டாலே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி துக்கம் நிறைந்தவனா தான் இருப்பான். பாடு அப்படி பாடுங்க, எவ்வளோ பாடுன்னா எத்தனையோ பாடு, சரீர பாடு. ஒரு மொழிபெயர்ப்புல வியாதி நிறைந்தவனா இருப்பான்னு சொல்லப்படுது. ஒரு மொழிபெயர்ப்புல பாடு அனுபவிக்கிறார். அந்த வசனத்துக்கு ஒரு மொழிபெயர்ப்புல வியாதிகள் நிறைந்தவனா இருப்பானா, பாடு அனுபவித்தவமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 அப்போ பிதாவாகிய தேவனை எந்த ஒரு மனுஷன் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி இந்த வசனத்துல பொருந்துகிறவனாயிருப்பான். ஒருவேளை இந்த 7 பாட்டுல அவன் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லை மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா துக்கம் நிறைந்தவனா இருக்கலாம், இல்லைன்னா பாடு நிறைந்த ஏதாவது இந்த 7 பாயிண்ட்டுக்குள்ள தான் இருப்பான். ஆமா, மனுஷர்கிட்ட உதவி இருந்தாலும் இல்லை பாடு நிறைந்த இல்லைன்னா துக்கம் நிறைந்தவனா இருப்பான், இல்லைன்னா புறக்கணிக்கப்பட்டவனா இருப்பான். இந்த 7 வட்டத்துக்குள்ள தான் எல்லா மனு வர்க்கங்களும், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பாளியா இருந்தாலும் சரி, படிப்பே இல்லாதவனா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்களாம். பாவம் செய்து எங்க ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுமே என்ன பண்ணிட்டாங்க? ஆதி பாவம், முதல் பாவம் செய்து தேவ மகிமை ஏந்து போனார்கள். பிதாவாகிய தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. உடனே அந்த பிதாவாகிய தேவன் இருந்த இடத்துல உலகத்தில் பிசாசு வந்துட்டான். ஹல்லேலூயா! இந்த உலகத்தின் அதிபதி
பிசாசின் பிள்ளைகளாய் ஆதாம் வியாபாரம் போல் ஏதே துறைத்து இந்த கனியை புசிக்கினால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே ஷாகவே ஷாவை. அதான் புறக்கணிக்கப்படுதல், அசட்டை பண்ணப்படுதல், துக்கம் நிறைந்திருத்தல், பாடு அனுபவிக்கிற நிலை. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டுதான். அவரை எண்ணாமற் போனோம். யாரையாவது என்றீங்களா நீங்க? நிறைய பேர் நம்ம மனசுல நினைக்கிறதே கிடையாது. உலகத்தை எத்தனையோ பேர் பாடு அனுபவிக்கிறாங்க, உபத்திரவப்படுறாங்க, அசட்டை பண்ணப்படுறாங்க, துக்கப்படுறாங்க. அப்படியே நான் விரும்பினா கூட அவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியுதா ஏதாவது? புரியுதாம்மா? ஏன்னா பிதாவாகிய தேவனை நீ கைவிட்டு விட்டாலே அப்ப இந்த 7 நிலைக்கு ஒரு மனுஷன் ஆளாயிடலாம். அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட்டுறதுதான் சிலுவை மரணம். இமை பொய்து கைவிட்டேன், இமை பொய்து கைவிடுறாரு. 3 நாள் அதுக்கு சிலுவை மரணம், பாடு, உபத்திரம், வியாதி. முழு உலகத்தை வியாதிகள் அவர் மேல் கொட்டப்படுது, சாபங்கள் கொட்டப்படுகிறது, தரித்திரங்கள் வருகிறது. அட்ட தரித்திரமா முதுகு ஏர் உயர் மாதிரி உயராங்க, சிரசுல முள்முடி வைக்கிறாங்க. முள்ளுன்னா சாபம். ஏங்க பிதாவை கைவிட்டாருங்க, அதுதாங்க அவர் செய்தது. பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் மாக்கினாராம். 2 Corinthians 5:21. கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கலாத்தியர் 3:17. கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எப்படி சாபமானாரு? பிதாவாகிய தேவன் கைவிட்டு விட்டார். அப்போ 33 வருஷம் வரைக்கும் இந்த இயேசு எப்படின்னா பிதாவோடு கூட இணைந்திருந்தான். பாலும் தண்ணியும் இணைந்திருக்கிற மாதிரி. எப்படி சொல்றது? தண்ணியை பால் ஊற்றிட்டு என்னமா இது 2 இணைந்து தானே இருக்குது. ஒரு அன்னப்பறவை இருக்குதான், பாலையும் தண்ணியும் ஊற்றிட்டாக்கா தண்ணி அப்படியே உறிஞ்சி எடுத்துருமா. அன்னப்பறவைன்னு ஒன்று இருக்குது, புரியுதா இல்லையா? அதுபோல பிதாவாகிய தேவனும் இது இயேசு சிலுவையில பிரிஞ்சுட்டாங்க. இமைப்பு இது கட்ட இணைப்பு துண்டிக்கப்பட்ட உடனே நியூட்ரல் உலகத்தில் பிசாசு, சாத்தான், யூதாஸ் அடுத்த வசந்த யூதாஸ் வருகிறான் காட்டி. உடனே ரோமர்கள், யூதர்கள்லாம் வந்து அவர் என்ன பண்றாங்க? சிலுவில் அறிகிறாங்க. பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதி எல்லாம் இயேசு மீது கொட்டப்படுது. அர்த்தம் என்னன்னா பிதாவாகிய தேவனோடு கூட எந்தெந்த மனுஷன் இணைப்பு இல்லாமல் இருக்கிறானோ அவன்லாம் இந்த 7 பாயிண்ட்ல தான் இருக்கிறான். அவன் எவ்வளோ பெரிய படிப்பாளியா இருக்கட்டும், படிப்பே இல்லாதவனா இருக்கட்டும், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். ஆமா, ஆராய்ச்சியே பண்ண தேவையில்லை. பிதாவாகிய தேவனோடு கூட உங்களுக்கு இணைப்பு இல்லைன்னாக்கா இயேசுதான் அதுக்கு மாதிரி. பிதாவாகிய தேவனுடைய இணைப்பு கட்டப். மத்திய, மார்க், லூக்கா, யோவான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கும். பிதா இது சொல்லி அதையே நானே செய்கிறேன்றாரு. பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்ற, பிதாவின் சித்தத்தை என்னுடைய போஜனமாக இருக்குது. எல்லாம் பிதா 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 பிதான்னாரு. ஆனால் அந்த சிலுவைக்கு போகும்போது மட்டும் பிதாவாகிய தேவனோடு இந்த இணைப்பு இமை பொய்து கட்டான உடனே நியூட்ரலா இருக்குது இல்லையா? உடனே உலகத்தின் யூதாஸ் அடுத்த வருஷத்திலே அவரை காட்டி கொடுக்க வருகிறான். ரோமர்கள் தடிகளோடு ஈட்டிகளோடு வந்து என்ன பண்றாங்க? இயேசு சிலுவையில் அறியும்படி கொண்டு போறாங்க. புரிஞ்சுச்சா? புரியலமா? அப்போ ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். ஜீவ ஆத்மாவாகி ஜீவ விசுகனி புசித்து தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிற வரைக்கும் பிதாவோடு இருந்தாங்க ஆதாம் ஏவாளும். ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமாயிருச்சு. மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா இருந்தாங்க. சகல வித அதிகாரம் கொடுக்குது. அங்க வியாதி இல்லை, அங்க சாபம் இல்லை, அங்க அசட்டை பண்ணப்படுதல், புறக்கணிக்கப்படுதல் இல்லை, துக்கம் இல்லைங்க. மகிமையும் கனமும் புகழ்ச்சியா இருந்தாங்க. ஆனால் பிசாசின் வார்த்தையை கேட்டு ஏவாள் என்ன பண்ணா? பிசாசிட்ட பழகிட்டு தேவன் விளைக்கிற அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே பிதாவோடு இருந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது ஆதாம் ஏவாளுக்கு. அல்லேலூயா. உடனே அந்த கனியை புசி ஷாவாய் ஏதேன் தோட்டத்தோடு துரத்தப்பட்டார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு. அங்கேயே இந்த 7 வசனம் வந்துச்சு. யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு. அவன் அசட்டை பண்ணப்பட்டவனா இருந்தான், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான், துக்கம் நிறைந்தவனோ பாடு அனுபவிக்கிறமா இருந்தான். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ண அவரை எண்ணாமற் போனோம். அப்புறம் ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து அப்படியே ஜெனரேஷன் அப்படியே வருது. நோவா காலத்துல பாவம் பெருகி போச்சு. பிதாவாகிய தேவனோடு இணைப்பே இல்லை. பாவிகள், பெரும் குடும்பாவிகள் வந்துட்டாங்க நோவா காலத்துல. நன்மை தீமை அறியத்தக்கதான் நன்மார்க்கு துன்மார்க்கு. பிதாவாகிய தேவன் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவ தேவனோடு கூட உனக்கு கனெக்டட் இல்லைன்னா நீ நன்மை தீமை அறியத்தக்க உலகத்துல தான் நீ செஞ்சிருப்ப. அதான் ஷாகவே ஷாவாங்க. அங்கதான் அசட்டை பண்ணப்பட்டு போறது. யோவான் 5:26. யோவான் 5:26. யோவான் 5:26. என் பிதா ஜீவன் உள்ளவராயிருப்பது போல ஏனெனில் பிதாவானவர்
தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவனாய் இருக்கும்படி உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவர், இயேசுவும் ஜீவனுடையவர், ஆவியானவர் ஜீவனுடைய, அந்த ஜீவ விருட்சத்திங்கனே, the ஜீவன்னா God kind of life. இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அப்போ பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்காரு, குமாரன் அருள் செய்திருக்காரு சொல்லப்படுது. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவனுள்ள தேவனோடு கூட மனுஷன் இணைந்திருக்கிற வரைக்கும் ஆவியான தேவ தூதர்கள் அவனை பாதுகாப்பார்கள், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா தான் இருப்பான். புரியலையா? எப்ப அந்த பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதோ அங்கே இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா. இந்த 7 பாட்டில் தான் இருப்பான். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பிதாவாகிய தேவனோடு இமை பொய்து கைவிட்டுட்டார், சிலுவையில விட்டாரா இல்லையா? விட்ட உடனே அசட்டை பண்ணப்பட்டுட்டாரு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டுட்டாரு, துக்கம் நிறைந்தவராயிட்டாரு, பாடு அனுபவிக்கிறவரா மாறிட்டாரு. அவரை விட்டு நம்முடைய முகங்கள் எல்லாம் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டது, அவரை எண்ணாமற் போனோம். அவ்வளவுதாங்க இயேசு. அவ்வளோ நிலையில் இருந்த அந்த கொல்கத்தா மலையில கல்வாரி சிலையிலே இயேசு திரும்பவும் என்ன செய்தார்? வாழ்நாளெல்லாம் அப்படியே இருந்தாரா? மீண்டுமாய் பிதாவோடு கூட இணைக்கப்பட்டாரா? 3ஆம் நாளிலே, 3ஆம் நாள் இணைக்கப்பட்டாரா இல்லையம்மா? அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது இயேசு சிலுவையிலே என்ன செய்தார்? இமை பொழுது துண்டிக்கப்பட்டார். பிதாவோடு இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. அந்த 6 மணி நேரத்துல சிலுவையில அசட்டை பண்ணப்பட்டு மனுஷரால் புறக்கணி துக்கம் நிறைந்து பாடின உலகத்தில் 700 கோடி பேருடைய பாடம் இயேசு மீது கொட்டப்பட்டது. ஆதாம் ஏவாளிலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் கடந்த காலம், நிகழ்காலம், முக்காலத்தின் பாடுகள், பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் ஒரு இயேசுவின் மீது அங்கே சிலுவையில கொட்டப்பட்டது. கொட்டினாரா இல்லையா? கொட்டின உடனே அந்த இயேசு அந்த 6 மணி நேரத்துல ரொம்ப சின்சியரான காரியத்தை செய்தார். ஏன்னா கைவிட்ட பிதா மேல கசப்பு வெறுப்பு காட்டல, காட்டி கொடுத்த யூதாஸ் மேல பகையும் வெறுப்பு காட்டல, ஈட்டியால குத்துறவன் சிரசல் முள்ளு கசப்பு பகையெல்லாம் காட்டாம என்ன செய்தார்னா இணைப்பை துண்டிக்கப்பட்ட அந்த இணைப்பை இணைக்கிற வேலை தான் அந்த சிலுவையில செய்தார். 6 மணி நேரத்துல அந்த சிலுவையில அது என்னன்னா ஜீவ ரத்தத்தை சிந்தினாருங்க. என்ன ரத்தம்? ஆமா, ஈட்டியால குத்தினாலும் சரி ஜீவ ரத்தம், அது சபித்தாலும் சரி ஜீவ வார்த்தை. பிதாவியவர்களுக்கு மன்னியும். அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தான் கொடுத்தா. பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்புவித்து என்ன கொடுத்தாரு? ஜீவனை விட்டார். இது பாரு அந்த வசனத்தோட மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல இந்த தம்பி ஒரு வசனத்தை வாசித்தாரு. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல அந்த இணைப்பை மீண்டும் சரி செய்யறாரு பாரு. மத்தேயு 27ல மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டார்னுக்குது. லூக்கா அந்த இணைப்பை உண்டாக்குற வேலையில தான், பிதாவோடு துண்டிக்கப்பட்ட அந்த இணைப்பை உண்டாக்குற வேலையை தான் அந்த சிலுவையில செய்தார். அதனால தான் 3ஆம் நாள் பாவம் சாபம் மரணத்தெல்லாம் வென்று உயிரோடு கூட அவர் எழுந்து நின்றார். அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறோம், அசட்டை பண்ணப்பட்டு துக்கம் நிறைந்த பாடு வியாதி வறுமை தரித்திரத்தில் இருக்கிறோம். இப்போ நம்முடைய வேலை இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவனும் ஆதாமும் முழு உலகத்துக்கு கொடுத்து பாவம் மரணத்தும் 3ஆம் நாள்ல நம்ம விடுதலை ஆகணும். அதுக்கு இயேசு மாதிரியை சிலுவையில காண்பித்து விட்டு போனார். லூக்கா மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு சிலுவையிலே இணைப்பை பிதாவாகிய தேவனோடு இணைப்பு துண்டிக்கப்பட்ட அந்த இணைப்பை இணைத்து முழு மனுவர்க்கத்தோடு இருந்த இயேசு ஜீவன் பரிசோதனை தேவனையும் மனுஷனை அங்கே இணைக்கிற வேலையை அங்கே இயேசு செய்தார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 44 படி. லூக்கா 23 44 45 46. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருடடைந்து
தேவாலயத்தின் திரைசீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அப்போ இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அந்த ஜீவன் தான் மீண்டுமாய் பிதாவாகிய தேவனை இணைத்தது. அல்லேலூயா. அப்போ ஜீவனை விட்டார். அந்த ஜீவன் தான் எமை போய் துண்டிக்கப்பட்ட அந்த இணைப்பு, அந்த ஜீவன் இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. நல்லா கவனிங்க. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிட்டாருங்க. இப்போ பாரு, இந்த ஏசு 53 அவர் சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாரா? அவனை சிலுவையில் அறிய பாவத்தின் சம்பளம் மரணத்தில் அசட்டை பண்ணப்பட்டவனை ஒருவேளை மக்கள் சிலுவையில் அறிகிறாங்களோ இல்லையோ, ஆவி உலகத்தில் பிசாசுகள் சிலுவையில் இரக்கமில்லாத பயங்கர அசட்டை பண்ணிருப்பான் தெரியுமா மனுஷன்? நீங்க கஷ்டப்பட்டு பாருங்க, ரொம்ப துக்கப்பட்டு பாருங்க, கையில காசு இல்லாம பட்ட அசட்டை, எல்லாரும் அசட்டை விரும்பினா கூட மனுஷன் உதவி செய்ய முடியல. பெத்த தாய் தான் என் தாய், எனக்கு என்னென்னவோ செய்ய விரும்புகிறா, அவனை முடியுதா? ஏன்னா பிதாவாகிய தேவனோடு இருக்கிற இணைப்பு எனக்கு துண்டிக்கப்பட்டிருந்தா, பெத்த தாயா இருந்தா கூட என்னை உயர்த்த முடியாதுங்க, எந்த நன்மையும் செய்ய முடியாதுங்க. அதுக்குதான் பிதாவாகிய தேவனோடு இணைப்பு, ஜீவ மார்க்கத்துல நீங்க இருக்கணும். அப்பதான் எல்லா உதவி வான பூமி சமுத்திரம் ஒன்று கீழ்ப்படியும். புரியலையாமா? எவ்வளவு பேர் அசட்டை பண்ணப்பட்டிருக்காங்க தெரியுமா? நல்ல காரியத்தை செய்யணும்னு விரும்புறா தாய் தகப்ப, ஆனா முடியுதா? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார், நல்ல வீடு கட்டணும், நல்ல வாசல், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறான். ஆனா அசட்டை பண்ண எந்த உண்மை உதவி வரணும். ஏன்னா பிதாவாகிய தேவனோடு மனுஷன் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆவி உள்ளத்துல பலவிதமான அசுத்தாவிகள், வானமண்டலத்து பொல்லாதாவி சேனைகள் எல்லாம் மனிதனை அசட்டை, எவ்வளோ பேர் உலகம் எங்கிருந்த கோடி அசட்டை பண்ணப்பட்டவர்களா இருக்காங்க, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, துக்கம் நிறைந்தவர்களா இருக்காங்க, விரும்புறாங்க அதை சாதிக்கணும் எதை சாதிக்கணும், எதையும் செய்ய முடியல, துக்கம் நிறைந்தவர்களா இருக்காங்க, பாடு அனுபவித்தவர்களா இருக்கிறாங்க. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்படும், அவரை எண்ணாமற் போனோம். யாருமே அவர் எண்ணலை. உலகத்தையும் சாபம், பாவம், மரணம் தரித்து தேர்த்துட்டாரு. சேசனெல்லாம் விட்டு ஓடி தொண்டை காண துணி ஓடியே போயிட்டாங்க. விண்ணப்பம் பண்ணுகிறவன் உண்டோ என்று கண்டு ஒருவனும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டாராம். அப்பதான் அவருடைய புடமே அவருக்கு நினைச்சு, அவருடைய நீதி அவரை தாங்க, அவருடைய புடமே அவர் ரத்தம் தான் இல்லையா, அவருடைய நீதியே அவரை தாங்கி. ஏசாயில் இருக்கிற அந்த வசனம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அப்போ அவருடைய நீதியே அவரை தாங்கிட்டு, அவருடைய நீதி எதை? இயேசு ரத்தத்திலே, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக. அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தங்க. உங்களுக்கு பரிசுத்த ரத்தம் இருந்தா போதுங்க, நீ பிதாவோடு கூட நீ ஐக்கியப்பட்டுடலாம். இயேசு ரத்தம் உனக்குள்ள இருந்தாக்கா முழு உலகத்தின் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு உன் சாணத்துல என் சாணத்துல அங்க சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டாரு. நீ ஆதாமுக்குள்ள பிறந்தவன். ஆமா, ஆதாமின் பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தை சிலுவையில் ஏற்றிட்டு அந்த ஜீவ ரத்தத்துக்கு கொடுத்து பிதாவோடு கூட 3ஆம் நாள் இணைக்க வானத்தோடு உலகத்தையே கொள்ளை கொண்டாருங்க இயேசு. ஆமா, ஆதாமின் பாவத்தையும் மரணத்தையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். முழு உலகத்தின் பாவத்தையும், சாபத்தையும், மரணத்தையும், தரித்திரத்தையும், வியாதி ஏற்று தலைமையில கை வச்சு கவலை பல்லங்க இயேசுநாதரு. அங்க என்ன பண்றாரு பாருங்க. அது 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தாராம். ஒரு சரித்திரம் சொல்லுது, பிதாவே இவர்களுக்கு மன்னின்ற ஒரு வார்த்தை தொடர்ந்து பேசிட்டே இருந்தார் 6 மணி நேரம். எப்படி மன்னிப்பு வரும்? தாமஸுக்கு ஆதாம் மூலமா பிறந்தவன், பிதாவாகிய தேவடைய இணைப்புக்கு என் தாய் ராணி அம்மா, எங்க அப்பா ராணி, அவர் ராமைசக்கு, ஆதாமுக்குள்ளு சந்திய நன்மை தீமை அறியத்தக்கவங்க, நன்மார்க்கம் துன்மார்க்கம் கண்களிச்சம்மா ஜீவனத்தை. என் தாய் மட்டும் உங்க முழு 800 கோடி பேர் அப்படித்தான் வந்துக்கிறாங்க. பிதாவாகி தேவனுடைய இணைப்பு, அகோபே அன்பு, ஜீவ மார்க்கமே இல்லை, நன்மை தீமை அறியத்தக்கமான முழு 800 கோடி பேர் இருக்கிறாங்க. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, காட்டுவாசி, நாட்டுவாசி, ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாய்ந்தவன், சின்னவன், பெரியவன், ஆணு, பெண் எல்லாமே ஆதாமுக்குள்ள தாங்க பிறந்திருக்கிறாங்க. பிதாவாகிய தேவனுடைய இணைப்பே இல்லையே. அதனால நான் அசட்டை பண்ணப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான 7 முறை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். என் கதை பெரிய கதை. அல்லேலூயா. 7 முறை அதிசயமாய் பாதுகாக்கப்பட்டேன். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருக்கு ஊழியம் செய்கிறேன். அப்போ அசட்டை பண்ணப்பட்டு இந்த மனு வர்க்கத்தை, துக்கம் நிறைந்த இந்த மனு வர்க்கம், பாடு அனுபவிக்கிற இந்த மனு வர்க்கத்தை, அப்படி இருந்த அந்த இயேசு எப்படி 3ஆம் நாள் மகிமை வானத்துள்ள சகல அதிகாரத்தை ஏந்து போனதெல்லாம் பெற்றுக்கிறாருனாக்கா, அந்த சிலுவை மரணத்தில் ஆதாமின் பாவத்தையும், சாபத்தையும், மரணத்தை ஏற்று வந்த இயேசு ஜீவ ரத்தத்தை சிந்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுதான் இங்க படிச்சோம். லூக்கா 23ஆம் அதிகாரத்துல அந்த சிலுவை மரணத்துல பாருங்க, கடைசி வார்த்தை, சூரியன் 43 சூரியன் இருளடித்து தேவாலயத்து திரைச்சலின் நடுவாய் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நல்லா கவனிக்கணும், என்னத்தை விட்டாரு?
ஜீவனை விட்டு அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டதுங்க. பிதாவாகிய தேவனுக்கு ஆவி ஒப்பித்து ஜீவனை விட்டார். அப்ப ஈட்டியால் குத்துறீங்கன்னா அதே ஆவி விட்டு ஜீவனை தான் கொடுத்தாரு. அந்த ஜீவன் தான் இயேசு ரத்தம். அந்த ரத்தத்துல பாவம் மரணம் கழுவி சுத்திகரித்து பிதாவோடு கூட அந்த இணைப்பை உண்டாக்கியது. அதுதான் சிலுவை மரணத்திலே நடந்தது. அதனுடைய விளைவு தான் 3ஆம் நாள்ல பாவம் மரண பாதாளம் வேதாளம் சாபம் தரித்திரம் எல்லாம் ஜெயித்து பரிசுத்தாவியில் சாவுகள் உயிர்த்து தேவத்தை வந்து கல்ல போட்டுட்டு வானத்தில் சகல அதிகாரம் அவர் கையில கொடுத்தாரு. அந்த ஜீவ சர்வம் ஜீவரத்தத்தை தான் நம்ம புசித்திருக்கிறோம். அதான் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்போ கிறிஸ்டியானிட்டி டோட்டலா ஜீவ மார்க்கத்தை நீங்க பேசணும். கிறிஸ்துவ சமுதாயமே, கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர்கள், மேய்ப்பர்களே, இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், அது ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம், அது ஜீவ வாக்கு தத்தம். இயேசுக்கு பேரு ஜீவ வார்த்தை. நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது இயேசு. அதை புசிக்கினால் நன்மை, நீ அசட்டை பண்ணப்பட்டு விடுவாய். நீ அசட்டை பண்ணப்பட்டவனும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவனும் துக்கம் நிறைந்தவனும் பாடு அனுபவிக்கிறவனும் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவரை அசட்டை பண்ணவும் என்ன எந்த நிலையில தான் மனுஷன் இருப்பான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. வியாதி நல்லவன் கட்டவன் கேட்டுனா வருது, சாபம் நல்லவன் கேட்டு, மரணம் நல்லவன் கட்டவன் பார்த்துனா வருது. பிதாவாகி தேவனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டவனா மரணம் எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிறது, சாபம் எல்லாரும் ஆண்டு கொள்ளுகிறது, தரித்திரம் எல்லாரும் ஆண்டு, அவமானம், வெக்கம், பொல்லாத மனிதர், ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், தரித்திரங்கள் எல்லாரும் முழு மனுவர்க்கத்தையும் ஆண்டு கொள்ளுகிறது. சிலுவையில இயேசு எல்லா மரணங்களும் சாபங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் எல்லா கேடுபாடுகளும் வருகிறது. வந்த உடனே இயேசு தலைமையில கை வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு அங்க நேரத்தை வீணடி 6 மணி நேரத்துல ஜீவ ரத்தத்தை சென்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்த இந்த இயேசு ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். ஆதாமின் பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு பேர் ஷூகே. அந்த ஷூகேக்கு பரிகாரம் ஜோயே, ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். இயேசு ரத்தம் தான் பரிகாரம். பாவத்தின் சம்பளம் மரணத்தை அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவனை கொடுக்கணும். ஏன்னா நம்ம பாவம் பிதாவாகிய தேவனை பாதிக்கிறது. அதுக்கொப்பா என்னையும் நம்ம ஆதாமத்து 2 முழு உலகத்தையும் பாதிக்கிறது. அந்த சிலுவையில இயேசு மத்தியஸ்தமாக பிதாவே உம்முடைய கையில் ஆவி வைத்து ஜீவனை விட்டார். அதுக்கொப்பா ஈட்டன் முழு உலகத்துக்கு ஆதாம் முழு இயேசு ஜீவ சர்ற ஜீவரத்தை விட்டார். இப்பதான் முடிந்தது. என்ன முடிந்தது? பாவம் மரணம் வரைக்கும் பரிகாரம் இயேசு ஜீவ சர்ற ஜீவரத்தில் கொடுத்து முடித்த. யாருக்கு? பிதாவாகி முழு உலகம் கொடுத்தாரு. இது எனக்கு உனக்கு மாதிரியாக இயேசு சிலுவையிலே நடப்பித்துக்கான அந்த புனித வெள்ளி. புரியுதமா? விளங்குதா? அப்போ பாவத்தின் சம்பளம் மனுஷன். பிதாவாகிய தேவனோட இணைப்பு கட்டாய் போச்சு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். கருவில் உண்டான குழந்தையே கொலை பண்றாங்க, அபார்ஷன் பண்றாங்க. 3 மாசம் குழந்தை, 2 மாதம், 3 வாரம் 4 வாரம் துண்டு துண்டா கட் பண்றாங்க, அபார்ஷன் பண்ணி எடுக்கிறான். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? நான் கேட்கறேன், என்ன பாவம் பண்ணிச்சு? கொலை பண்ணிச்சா, பீடி குச்சிச்சா, லஞ்சம் வாங்கிச்சா, விபச்சாரமா பேசி ஏதாவது திருடி ஏதாவது பண்ணிச்சா? அந்த கருவில் இருக்கிற குழந்தைங்க அங்கேயே பிசாசு, உங்கள் பிதாவாகி பிசா ஆதிமுறை மனுஷ கொலை பாதகனாயிருக்கான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். எத்தனை அபாஷம் சரி, கருத்தறி குழந்தைய பண்ணி எத்தனை குழந்தைகளை அனாதை ஆக்கிறாங்க. முள்ளில் போயிட்டு சரி நல்லா படிக்குது, எல்லாம் பாவ சாபத்திலே தான் படிக்குது. வேதனை, துக்கம், வியாதி, வறுமை, சின்ன வயசு, வாலி வயசு, படிக்கக்கூடிய திருமணம், முழு உலக பிசாசின் போராட்டத்தினால இருக்கிற மனுஷன். புரியலையா? அப்போ பிதாவாகிய தேவனுடைய இணைப்பு இல்லாம தான் மனுஷனே பிறக்கிறான் அந்த உலகத்தில். அதனால தான் பிறந்த நாள்லேருந்து வாழ்நாள் முடிக்க பணம் இருந்தாலும் பணம் இல்லாலும், காசு இருந்தாலும் காசு இல்லைனாலும், பல விதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் வறுமைகளும் கண்களிச்சும் மாமிச்சு ஜீவனத்தில் பாடு உபத்திரமா இருக்கிறான் மனுஷன். இப்போ 2020 முழு உலகமே உபத்திரமாகுது. கொரோனா கொள்ளை நோய் பெரிய யாரோ தேச தலைவருக்கே வந்துச்சான் கொரோனா கொள்ளை நோய். தேச தலைவருங்க, இங்கிலாந்து அரசு இளவரசரே யாரோ, சாதாரண ஏழைக்கு வருது, நல்லவனுக்கு வந்து கெட்டவனுக்கு வருது. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய இணைப்பு கட்டாததுனால உலகத்தின் அதிபதி இந்த 7 காரியத்தை கொடுக்குறான். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டதும் அவரை எண்ணாமற் போனோம். இப்படிதாங்க இருக்கான் மனுஷன். ஆமா, கட்டின மனைவி கண்ணே மணியன்னா கூட நீ கிறிஸ்துவுக்குள்ள நான் மாம்சீகமாக தான் அவகிட்ட உதவி செய்வோம். அது மாம்ச சிந்த ஒன்று, அது மாம்சீக முயற்சியாக தான் இருக்கும். பெத்த பிள்ளை கண்ணே மணியன் வளர்க்குற
பாவத்தின் சம்பளம் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கு. அதுவும் அசட்டை பண்ண நீ எதுவும் பெரிய பெரிய காரியெல்லாம் மகளுக்கு செய்யலாம்னு நினைக்க முடிய மாட்டேது. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய இணைப்பு துண்டான மாம்சீக முயற்சி பண்றான் மனுஷன். ஏதோ படி வைக்கிறான், வளர வைக்கிறான், அது இது ஓரளவுக்கு அதெல்லாம் மாம்சீகமானது, மாம்ச சிந்தை மரணம். ஆனா இப்படிப்பட்ட அந்த இயேசு சிலுவையில் பிதா இமைப்பொழுது இயேசு கைவிட்டார், இமைப்பொழுது பிதாவாகிய இயேசுவை கைவிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. வந்த உடனே அவர் உனக்கு எனக்கு ஒரு மாதிரி காட்டாரு. 1008 யோசனை பண்ணிட்டு இருக்காத. பிதா மேல கோபமா இருக்காது, ஈட்டியால் குத்துறோம் சபிக்கிறோம், இந்த உலகத்தாருமே கசப்பு வெறுப்பை காட்டாதே. அங்க கசப்பும் பகையும் வெறுப்பாரு தொடர்ந்துகிட்டே போகும். பாவத்தின் சம்பளம் பாதாள வெளியும் போய் சேர்த்துறாது உன்னை. இப்போ உன்னுடைய வேலை இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். அந்த இயேசு சரி இயேசு அவர் ஜீவனாயிருக்கார். முதல் அவர் ஜீவன் என்பதை அறிந்து கொள். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்தது இயேசு சிலுவையிலே ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதான் பிதாவோடு முழு உலகத்தை இணைப்பு உண்டாகும். பாவத்துக்கான பரிகாரம் உண்டாகும். உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து தேவதூர் கல்ல போட்டு வானத்தோடு சகல அதிகாரம் கொடுப்பாங்க. இந்த வேலை தான் இயேசு சிலுவையிலே செய்தார். இதெல்லாம் உன்னதமான சத்தியங்கள், அன்பாளே விலையேற பெற்ற சத்தியங்கள். அப்போ யாரை பாரு எவரை பாரு, ஆதாமுக்குள்ள பிறந்தவன் இயேசு நல்ல மேய்ப்ப தன் ஆடுகளுக்கு ஜீவனையே மத்திய மார்க் லூக்கா யோவான் இந்த வேலை தாங்க செய்தாரு. இதைதான் சிலுவையில புனித வெளியில வெள்ளிக்கிழமை புனித வெளி சிலுவையிலையும் இதை தான் செய்தாரு. மத்திய மார்க் லூக்கா எங்கு போனாலும் எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டிருக்காங்க. பாடு நிறைந்தவராக, துக்கம் நிறைந்தவராக, வியாதிப்பட்டவங்க, லேகோட் பிசாசு 38 வருஷம் வியாதியஸ்தன் எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய இணைப்பு. என் தாய் என்னை பாவத்தின் சம்பளம் மன எங்க பார்த்தாலும் இயேசு அவனை பார்த்த உடனே மத்திய மார்க் லூக்கா யோவான்ல நல்ல மேய்ப்ப தன் ஆடுகளுக்கு ஜீவ சரண ஜீவன் தான் பிதாவை ஒண்ணு இணைக்கும். அதுக்கப்புறம் முழு ஜீவனுக்கு தான் பாவம் நிவத்திய பசுத்தாவு மேல இறங்கும். அப்ப பிதா கிட்ட நீ போன என்னை இல்லாமல் ஒருவனு பிதாவின் இடத்தில் என்னைனா இயேசு ஜீவ சரண ஜீவனத்தை இல்லாம பிதா கிட்டே நீ போக முடியாது. அப்பதான் பிதாவுக்கு உனக்கும் சமாதானம் உண்டாகும், பாவம் பரிகரிக்கப்படும். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு இயேசு சரி இயேசு ரத்தத்தை இடைவிடாமல் கூட அதுக்கப்புறம் முழு இயேசு அவனுக்கு பாவுண்டு மனப்ப தேவாய் ஊற்றப்பட்டு நீ உயிர்த்தெழுந்தில் வல்லமை பெற்றுக் கொள்கிறாய், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறாய். ஆதாமுக்குள் எதையெல்லாம் இந்த கிறிஸ்துக்கள் எல்லா வாக்குத்தத்தம் பெற்று பரலோக ராஜ்யத்தையே போகிறாய். அப்போ அவர் அசட்டை பண்ணப்படுதா. இப்போ ஒரு உதாரணம் பாரு, பெதஸ்தா குலத்துல 38 வருஷமா வியாதியஸ்தன் ஆகிறான். இந்த நாள் இல்லையா 38 வருஷமா வியாதியஸ்தன் பெதஸ்தா குலத்துல. யோவான் சுவிசேஷம் அந்த மதியத்தை வாசிங்க. 38 வருஷமா அசட்டை பண்ணப்பட்டிருக்கிற அந்த 7 பாயிண்ட் அவனுக்கு பொருந்தும். அவன் அசட்டை பண்ண மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டதான், துக்கம் நிறைந்தவனா தான், பாடு அனுபவிக்கிறவனா தான். அவர் விட்டு நம்முடைய முகம் எல்லாரும் மறைச்சு கொண்டார். அவர் அசட்டை பண்ண அவன் என்ன போனோம். இந்த நிலையில தான் அந்த 38 வருஷம் வியாதியஸ்தா இருக்கிறான். ஏன்னா பிதா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறி நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். யாரோ பெத்த பிள்ளை பாவமாயிட்டான், சாபமாயிட்டான், வியாதி ஆயிட்டான். 38 வருஷம் பெதஸ்தா குலத்து வியாதியஸ்தனாவே இருக்கிறான். இந்த 7 பாயிண்ட் அவனுக்கு பொருத்தம். அவன் அசட்டை பண்ணப்பட்டிருந்தான், மனுஷனால் புறக்கான துக்கம் நிறைந்த பாடெல்லாம் அப்படியே நிரம்பிக்கிறான் பாருங்க. இந்த 7 பாயிண்ட்ல ஏசு அந்த மனுஷன் சந்திக்க போனார். அல்லேலூயா, போனாரா இல்லையா? ஆமா. அந்த வியாதியஸ்தனை பார்த்து கேட்டாரு, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனை பார்க்கும் போதே அவர் நினைச்சிருப்பாரு, சிலுவையில நான் உன்ன மாதிரி தான் மாற போறேன். உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய அசட்டைத்தனம், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டது, துக்கம் நேர்ந்தது, பாடு அனுபவிக்கிறது, எல்லாரும் உன்னை விட்டு முகங்களை மறைத்து கொண்டாங்க. உன்னுடைய நிலை அப்படியே நான் சிலுவையில சுமக்க போறேன். யார் 38 வருஷம் வியாதியஸ்தனை சுமந்துக்குன்னு அவர் 6 மணி நேரத்துல ஜீவ சரண ஜீவரத்துக்கு 3 நாள்ல அவர் விடுதலை ஆயிட்டாரு. யாரு? இயேசு. பாவத்தையும் சாபத்தையும் மனது இவன் வந்து என்ன பண்றான், 38 வருஷமா ஜீவ சரண தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கவே, அது யாரும் சொல்லி கொடுக்கல. இவனுக்கு ஜீவ மார்க்கத்திலே வரல. இவன் என்ன பண்றான், 38 வருஷமா கவலைப்படுறது, துக்கப்படுறது, சோர்ந்து போறது. அப்பா கவிச்சாங்க, அப்பா கைவிட்டாங்க, அம்மா கவிச்சா, மாமா வச்சாங்க, எல்லாரும் கூட்டு போய் விடுறாங்களா, இவனை மட்டும் கூட்டு போய் இல்லையா வியாதியஸ்தனை. அப்ப எல்லாரும் மேலும் கோபம் கஷ்டம் விருப்பமாகறான். ஜீவ மார்க்கமே அகாபி அன்பே இவங்ககிட்ட இல்லை. புரியுதா? அப்போ கடவுள் மேலே கஷ்டம். கடவுள் கூட என்ன கை விட்டுட்டாரு. கடவுள் மேலே வெறுப்பா இருப்பாங்க சில பேர். பாத்துக்கிறேன், நீ கடவுளே சமைச்சின்னு இருப்பாங்க. வாழ்க்கையில் உருவே பட முடியாது. அப்போ இந்த வியாதியஸ்த இந்த 7 பாயிண்ட்ல இருக்கும்போது அவனுக்கு ஜீவ மார்க்கத்தை சொல்லுகிற யாருமே கிடையாது. ஆனா இயேசு அந்த மனுஷனை சந்திக்கிறார். சந்தித்தாரா இல்லையா? பட்டுன்னு அவர் 1008 குசல விசாரிட்டு இல்லை பாரு. பட்டுன்னு தலைமை நல்ல மேய்ப்ப தன் நாடுகளுக்கு ஜீவ சர்ற ஜீவன பிதாவே இப்படிக்கிற ஆபிவிருத்தி ஜீவனை விட யார் அவன் பாவம் பிதாவாகிய தேவனை பாதிச்சு 38 வியாதியஸ்தன். அதுக்கப்புறம் முழு உலகத்தையும் பாதிச்சு ஆதாமின் பிள்ளை. அப்போ ஆதாம் 2வது இயேசு ஜீவன் பர்மிஷன் கொடுத்த மாத்திரத்துல பசுத்தாய் பட்டுன்னு இறங்குது. எழுந்து நட, உன் பாவமே மன்னிக்கப்பட்டு ஒரு பசுத்தாய் தேவதூரான அவர் எழுந்து நடக்கிறான் பாருங்க, ராஜ நட. அல்லேலூயா. இந்த வேலை இயேசு தீவிரமா செய்தார். நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனை ஃபேவரட்டான வசங்க ஊழியக்காரர்கள். இந்த வசனத்தை நல்லா ஹைலைட் பண்ணி பிரசங்கம் பண்ணுங்க. எங்க போனாலும் ஜனங்க எழுப்புதல் அடிவாங்க.
இந்த பிரசங்கத்தை இந்த வசனத்தை நல்லா ஹைலைட் பண்ணி பேசுகிற பிரசங்க யாரும் நான் இதுவரையும் எங்கேயும் பார்க்கவே இல்லைங்க. முக்கியமான வசனங்க. நானே நல்ல மேய்ப்ப தன் ஆடுகளுக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை. ஜீவனாவே என்னன்னு கேட்கிறாரு ஒரு வழிக்காரு. ஜீவன கோட்டே தேவராக பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் இயேசு ஜீவன். அந்த ஜீவனா தேவ நீதி டு இது இயேசு சாப்பிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதுதான் பிதாவோடும் முழு உலகத்தை இணைப்பு உண்டாகும். பாவ நிமித்தி அதுதான் செய்ய. ஜீவ சொல்றேன் ஜீவனத்தை இயேசு சாப்பிட வாக்குத்தத்தெல்லாம் ஜீவனுக்குள்ள இருக்குது. அந்த பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்தை கொடுக்கும்போது தான் இந்த 38 வருஷம் மனுஷனுடைய பாவ நிவர்த்தியாகி பசுத்தாய் பலமாக மேலே இறங்கி 38 வருஷமா வியாதியில் இருந்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போறான் தேவாலயத்துக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த ஊழியத்தை மத்திய மார்க் லூக்கா முழுவதும் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்டாரு. நல்ல மேய்ப்ப நாடுகளுக்கு ஜீவனே கூட. நான் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றார். திருடவும் கொள்ளவும் அடிக்க வர வேறுண்டுக்கு வரான். அந்த திருடனாகி பிசாசு பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை கட் பண்ணிடுறான். மனு வர்க்கத்தோடு இருக்கிற ஐக்கிய ஜீவ மார்க்கத்தை கட் பண்ணி நன்மை தீமறியத்தக்க மார்க்கம் நன்மார்க்கம் துன்மார்க்கத்திலே வச்சுக்கிறான் பாரு. எந்த மனுஷனா போய் பாருங்க, எவ்வளோ படிச்சவருக்கு எவ்வளோ படிக்காத ஏழையா இருக்கட்டும், உழைந்தவன் தாழ்ந்தவன், ஆப்பிரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன், அமெரிக்கா எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவன். நன்மை தீமை இந்த 2 வட்டத்தில் தான் இருப்பான். நன்மார்க்கம் துன்மார்க்கம் ஷாகவே ஷாவை அதில் கண்டிலிச்சு அதன் ஜீவனத்தில் பெருமை தேவன் தனக்கு உலகத்துக்கு காண்பித்து பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் கொரோனா கொள்ளை நோய்களும் பாடுகள் அனுபவிக்கிறோம். அசட்டை பண்ணப்படும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டோம். துக்கம் நிறைந்தவனும் அவன் புகையில் மறைத்து கொண்டு ஒருவருக்கு ஒரு பகைக்கிறதும் ஒருவருக்கு ஒரு சபிக்கிறதும் ஒருவருக்கு ஒரு நிந்திக்கிறதும் இப்படி கேடுபாடுகளை செய்து வன்கண்டு தூஷணம் மதிகேடு இதெல்லாம் நிரம்பியிருக்கான் பார் மனுஷன். ஏன்னா பிதாவாகிய தேவனோடு இருக்க இணைப்பு கட்டாயி போச்சு. உடைய உலகத்தில் பிசாசு அவனுடைய சுபாவத்தை காட்டி எங்கு பார்த்தாலும் அசட்டை பண்ணப்பட்டவங்க. இந்த நிலை தான் இயேசு புனித வெளியில சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்போ பாருமா 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்கிறோம். அதாவது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள்னா வியாதிகளை. எவ்வளோ துக்கம் இருக்குது. உனக்கு ஒரு துக்கம், எனக்கு ஒரு உலகத்து 800 கோடி துக்கம். எல்லாம் ஒரே வார்த்தை ஆதாமின் துக்கம். அதுக்கு பலருக்கு பல விதமாக இருக்கும். எல்லாம் விட்டு மொத்தமாக சிலுவையில் சுமக்கிறாராம் பாருங்க. அவர் அந்த கேடு அடைந்தாராம். முதுகு உயர் மாதிரி போச்சு. எலும்புகள் எல்லாம் எண்ணலாம். அவ்வளோ துக்கம், அவ்வளோ வியாதி. என் அப்பன் இயேசு பயப்படவில்லை, கலங்கவில்லை. ஸ்டன் ஆயிட்டான் பிசாசு. அவ்வளோ துக்கத்தில் அவ்வளோ பாடு ஜீவனத்தை கொடுக்குறாங்க இயேசு. நீ சின்ன கசுப்பு வெறுப்பு பேர் விசுவாசி ஊழிக்காரன்னு வச்சுக்கின்னு ஊர் செல்லு நாடு செல்லு அரசியல்வாதிங்க செல்லு அவங்க செல்லு பகையும் கசுப்பும் வெறுப்பும் காட்டின்னு சபையே குட்டிச்சோர சபையா கைது தெரிஞ்சு கட்டறிஞ்சு எங்கே பார்த்தாலும் மாம்சேகர், எங்கே பார்த்தாலும் பகை கசுப்பு வெறுப்பு முறுமுறுப்பு அவிசுவாசம் மாம்சேகரில் நிரம்பி போயிடுச்சு. கடைசி கால சபைகளில் எழுப்புலே இல்லை. கிறிஸ்துவனுக்கு உலகத்தான வித்தியாசமே தெரியல. ஊழியக்காரர்களை போட்டி பொறாமை எரிச்சல் உபதேச சண்டை என்னென்னவோ இருக்குங்க கிறிஸ்துவ சமுதாயத்தில். இயேசு உலகத்தையும் சாபத்தை பாவத்தை மரணத்தை தரித்தாங்க. இயேசு சிலுவையில் அறியன்றாங்க எல்லாரும். இயேசு பிதாவே மண்ணி நான் ஜீவனையே தரேன், ஜீவ சொல்றேன் ஜீவனத்தை மனைவி பிள்ளைகளுக்கு தரேன்றாரு. கைவிட்ட பிதாக்கு ஜீவ சொல்றேன் ஜீவனத்தை இயேசு சாப்பிட வாங்குதான். ஈட்டியால் குத்துறவனுக்கு எல்லாம் குத்திட்டே இருக்காரு. பாவத்தின் சம்பளம் பிசாசு தன்னை 3 நாள் மரணத்தை பாதாளத்தை வேதாளத்தை உயிர்த்து வந்து இதாங்க புனித வெள்ளி. உன்னம்மா நீ என்ன செய்யணும் தாங்க அங்கே சிலுவையில் உனக்காக எனக்காக 800 கோடி பேர் இந்த வேலையை செய்யணும். பிதாவாகிய இயேசு சரியேசு எமை போய் ஆனாலும் நித்திய கிருபையோடு இறங்கிட்டாரு. அந்த நித்திய கிருத்த இயேசு சரியேசு ரத்தம் அது பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு ஆவின்படி ஏற்றும்படி கொடுத்துட்டே இருக்கிற ராத்திரி போகலாம். அவன் அடிக்க இவர் ஜீவனை கொடுக்க, பாவத்தின் சம்பளம் மரணத்தை அவன் அடிக்க, இவர் தேவநீதி ஊதியில் தேவன் தனக்கு முழு கொடுக்க, மரணமே வந்தாலும் ஜீவனே குத்துதான் பாதாளம். அங்கே போனாலும் ஜீவன் தான். தேவநீதி ஊதியில் தான். பாதாளம் 3 நாள் அவர் கக்கிச்சிங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அன்பானே ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் செய்யுங்க. ஏராளம் செய்திகளை நான் கொடுத்துருக்கிறேன். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. யூடியூப்ல போய் லிவிங் ட்ரூத்ஸ் மதுரையும் சர்ச் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. மாபெரும் எழுப்பிலை அடைவீர்கள். அப்போ மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு மாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம்.
அப்ப என்னாச்சு? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் மேல ஆக்கினை வருது. அந்த சமாதானத்தை எப்படி ஜீவ ரத்தத்தை சிந்தா தேவனுக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார். அவர் ரத்தத்தினால்தான் தேவனுக்கு நமக்கு சமாதானமே வருது. என்ன ரத்தம்? அது ஜீவ ரத்தம். அதை நம்ம எடுத்து அதை புஷித்து அதை தேவனுக்கு முழு கொடுத்து பரலோக ராஜ்யமே இருக்குது அந்த ஜீவ ரத்தத்துல, அந்த ஜீவ சரீரத்தில் ஜீவ ரத்தத்துல. அப்போ நம்முடைய பேச்சு ஜோலி எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கி கிடக்கிற மனுஷன், அதுக்கு பரிகாரத்தை தான் அந்த திருவிருந்து இந்த கொல்கத்தா மலையில இந்த புனித வெள்ளி நாளில் அந்த ஜீவ ரத்தத்தை முழு உலகத்தும் கொடுக்குறாரு. பிதாவாகி தேவன் கொடுக்குறாரு, எனக்கு முழு உலகத்தை கொடுக்குறாரு. அந்த இயேசு ரத்தத்தை நான் எடுக்கணும். அப்படி அப்பத்தி திராட்சத்தையும் நான் பானம் பண்ணணும். ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய் அசட்டை பண்ணப்பட்டு வியாதி நேர்ந்து துக்க நேர்ந்து புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு தூசிக்கப்பட்டு பாடுகளும் உபத்திரங்களும் வியாதிகளும் சாபங்களுமா மாறிப்போனேன். அதை சிலுவையில் என்னுடைய பாவண்டு மனத்தை அவர் சுமந்து கொண்டு அந்த ஜீவசுகளை திருப்பி கொடுக்குறாரு. அது ஜீவஸ்வரம், அது ஜீவரத்தம், அது ஜீவ உலகம், அது ஜீவ பூமி, அது பரலோக ராஜ்யம், பரமண்டலிக உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அதை ரிசீவ் பண்ணணும், அதை ரிலீஸ் பண்ணணும். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி வாழ்நாளுக்கு ரிலீஸ் பண்ண போது பாவம் மரத்தில் 3ஆம் நாள் இயேசு விடுதலையாக வானத்துக்கு சகல அதிகாரம் பெற்று பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்தது போல நீயும் நானும் போய் சேருவோம். அப்போ நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தர் நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விடைப்பட்ட நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவம் அதுக்கப்புறம் அக்கிரமம் அவள் மேல் விழப்பட்டார். சிலுவையில விழப்பட்டார். அவன் சிலுவையில நம்ம எல்லாரும் முழு 800 கோடி பேர் ஆதாம் 2 கடந்த காலம் முற்காலம் எதிர்க்க எல்லாருடைய அவர் மேல போடுறாரு. சிலுவையில ஒரு மனுஷன் மேல கொட்டப்படுது எல்லாருடைய அக்கிரமம் பாவங்களும் சாபங்களும். இயேசு என்ன செய்தார்? கலங்கி போகவில்லை. என்ன ரகசியம்னா மீட்கு போது ஜீவரத்தை தைரியமா போனார் சிலுவைக்கு. புரியுமா? இல்ல வியாதியா சாபமா கடந்தோல்லையே நீ பயந்து போகிறாய். ஏன்னா ஜீவமா இருக்குன்னா என்னன்னு தெரியல உனக்கு. உலகத்தில் வியாதிகளை சாபங்களை பாவங்களை மரணங்களை தரித்துக்கிட்டு சுமந்துக்கிட்டு அந்த ஜீவரத்தம் இருக்குதுன்னு சொல்லிதான் அவர் சிலுவைக்கே போன. இல்லை சிலுவைக்கு போயிருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா 3 முறை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடையாதுனாரு. அப்ப அவருடைய சித்தம் நீ சிலுவைக்கு போகணும். நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்கள் அவர் மேல் வீழப்படும். எல்லாருடைய மரணம் சாபம் எத்தனை பேருக்கு உலகத்தில் 800 கோடி பேருக்கு 800 கோடி கேடுபாடு இருக்குது. ஏதுக்கிட்டு எந்த தைரியத்தில் போய் சிலுவையில் போய் 3ஆம் நாள் ஜெயித்து வந்தார். அந்த ஜீவரத்தத்தை நம்பிதான் போனார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனையும் அந்த ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாங்க நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அதை வச்சுட்டு நீயும் பயப்படாதே கலங்காது. அதுதான் தைரியமா சொல்ல. பயப்படாதே கலங்காதே திகையாதேப்பா தாமஸ். ஜீவரத்த பரலோக ராஜ்யமே உனக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பிதாவாகி ராத்திரி மகள் அதுக்கு முழு உலகத்தை கொடு. நாடு செல்ல ஊடு செல்ல அரசு அவன் செல்ல இவன் மாம்ச சிந்தையிலே காலத்தை கைகாது. பாடு ஓடாது, வியாதி ஓடாது, தரித்திரம் ஓடாது, கொரோனா கொலை நோய் பிரச்சனை தேராது. தேவன் தனக்கு உலகத்து இயேசு ரத்தத்தை பிதாவாகி தேவன் ஆதாம் 2 முழு உலகத்தை கொடுத்துக்கிட்டே போ. வாய்நாள் ஃபுல்லா போய் 20 பவுன் கொடு. 1 நாள் 2 நாள் வாய்நாள் ஃபுல்லா கொடு. தாவீது வர கத்திரை நானே காலத்துல அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். ஆபிரகாம் பலிபீடத்துக்கு எப்போது ஒரு பைதொட்டாட்டுக்கு தேவன் செலுத்தி பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சகல காலத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டான். பூமி தாங்க ஆஸ்வதி 100வது வயசுல அவன் சாபம் தெரியுது, தரித்திரம் தீங்குது, மலட்டு அழகான ஈஷாக்கு பேர் சகல காலத்தில் ஆசுவா. ஈஷாக்கு பலிபீடத்துக்கு ஒரு பைதொட்டாட்டு அதான் இயேசு ஜீவரத்தம் தேவன் ஈஷாக்கு வர்றவர் மகா பெரியவனானா. பஞ்சதேசத்து 100 மடங்கு விளைச்சல். கோளும் தனியாக போறான் யாக்கோபு. பலிபீடத்தில் ஒரு பைதொட்டாட்டு தேவன் செலுத்தி இதான் பைதொட்ட பலி தான். பைதொட்டாட்டு தான் பழைய ஏற்பாடு ஃபுல்லா. புதிய ஏற்பாடு அந்த இதோ உலகத்தின் பாவம் சுமந்து தேவாட்டுக்குட்டி சிலுவையிலே ஜீவரத்தத்தை கொடுத்தாரு. அதான் புனித வெள்ளி. ஜாமல்லாமா நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்து செய்து பார்ப்போம். அதனால நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து எங்க ஏதேன் தோட்டில் வழி தப்பிட்டாங்க. 2 ஆடு ஆதாம் ஏவாள் ஆடுகளை போல தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமறியத்தக்க கனி புஷிட்டு முழு 800 கோடி பேர் பெற்று போட்டாங்க. ஆதாம் ஏவாள் நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கிறனாலே ஷாகவே ஷாவை. எங்க பார்த்தாலும் பாடு நேர்ந்த துக்கம் நேர்ந்த அசட்டை பண்ணப்பட்டவர்கள், அவர் என்ன மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட வியாதி பாடு அனுபவிக்கிறவர்கள், சாபங்கள் தரித்திரங்கள் வியாதிகள் கண்களிச்ச ஜீவனத்தில் பெருமை பிசாசின் ஆளுகைகளும் போயிட்டாங்க. இப்ப எல்லோரும் இயேசு இதோ வருத்தப்பட்டு வார சுமையில் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு ரத்தத்தை புஷியுங்கள். ஜீவன் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது தேவ நீதிக்கு உயிர்த்தல். பாவத்தின் சம்பந்தம் முழு உலகம் பூமியை சபிக்கப்பட்ட உலகம் பாதாள ராஜ்யம்.
இயேசு பரலோகராஜ், இயேசு தேவி நீதி தூதர், இயேசு ஜீவன், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்றன், ஜீவரத்தம், இயேசுவே ஜீவன். ஹல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சத்துக்கு தான் கொடுக்குறாரு. அது வந்து பரலோக ராஜ்யம். ஆதாம் நன்மை தீமை மரணம் பாதாள உலகம். அந்த பரலோக ராஜ்யத்தான் சிலுவையில தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்தாரு. 3 நாள் பாவத்தையும் பாதாள மரத்தை ஜெயித்து உயிர்த்து பசுத்தாவை பெற்று பரலோக ராஜ்யம் போய் சார். இந்த சுவிசேஷம் உலகம் எல்லாம் போய் சொல்லியிருக்காரு. அதான் புனிதவெள்ளி. ஜமலமா இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான் எங்கும் சுற்றித்தார். எங்க பார்த்தாலும் பிசாசு வல்ல லேகோன் பிசாசு பிச்சவன் அவருடைய பாவத்தும் மரணத்தை சிலுவையில சுமக்கிறார். சிலுவையில நிர்வாண கோலமாக லேகோடு போல தன்னைத்தானே காய சிலுவையில் அறைகிறாங்க. அந்த லேகோன் பிசாசு எப்படி விளையாடு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல் தேவன் 2000 பிசாசு அழகிச்சு ஓடி பசுத்தாவை இறங்கிச்சு வராங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை தான் ஊழியத்தையே செஞ்சாரு. எங்க போ எவ்வளவு பெரிய பாவினா கூட எவ்வளவு பெரிய அக்கறம் காரணம் கூட நல்ல மேய்ப்பத்த நாடு ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதான் பாவம் செஞ்சவங்கள மரணத்துக்கு பரிகாரம். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு நம்முடைய பாவம் பிதாவாகி முழு உலகத்துக்கணும். ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, அங்க கசப்பு இங்க பகை, ஊர் மேல ஒரு ஆள் மேல வைக்கிற பகை கசப்பு வெறுப்பு அற்புதத்தை செய்ய ஜபத்துக்கு பயில் வர இணைப்பு கட்டாயிடும். இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார், இன்க்ளூடிங் யூதாசி சேர்த்து அன்பு கொண்டார். அல்லேலூயா. அது மாதிரி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் வாழ்நாளுக்குள்ள வெளிப்படுத்திக்கிட்டே போங்க. கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க. ஏசு ரொம்ப மோசம் தான் விலகிறீங்க. ஏசு கடிந்து கொண்டாரு, எச்சரித்தார், ரொம்ப மோசம் விலகி இருந்தார். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து தீவிரமா இருந்தார். அதான் பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயிரிழத்தும் மொழியாக்கும் மூய்படுத்தும் அன்பு கூறு. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு, மனித அன்பு கிடையாது. அந்த அன்பு ஜீவனையே கொடுத்தது. என்ன ஜீவன்? இயேசு அவனோட தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அதுக்கு போய் உண்டிதான் பரன்னா பரலோகம், பரன்னா பூலோகம். பிதாவாகிய முழு உலகம் அந்த பிரதான கற்பனை சிலுவையில் செய்தார். ஜீவ சொல்ற ஜீவரத்தம் 3 நாள்ல பாவனிந்த வாழ்ந்து சகல அதிக பசுத்தாவித தேவதூர கல்லப்பட்டு வாழ்ந்து சகல இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் தீவிரமாக சொல்லிட்டு போயிட்டா. அந்த சுவிசேஷம் தான் நாளில் மறிவு போய் பலவிதமான நியாயப்பிரமாணம் மத போதனை தாங்க இருக்கு. எல்லா இடத்துலையும் ஜீவ மார்க்கமே இல்லைங்க. பிரதான கற்பனை கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். திருடும் கொள்ளும் அழிக்கு வரான், வேறுட்டு வரான். பாவத்தின் சம்பளம் மறந்தான் பிசாசு. இயேசு தேவனீசன் ஊழியத்தில் ஜீவ சொல்ற ஜீவரத்தை அதுல இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களெல்லாம் இருக்குது. இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவன் முழு உலகம் கொடுத்தாரு. கல்வாரியில் பாவட்டு மனத்தை விட்டு 3 நாள் உயிர்த்து வந்தார். இதுதான் ஏன் புனிதவெள்ளி. நம்முடைய சாணத்தில் தாங்க இயேசு அதை செய்தார். ஜீவ சொல்ற ஜீவரத்தை ஒன்று கொடுக்கப்பட்டது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கு. நம்முடைய ஐக்கியம் பிதா குமாரன் பசு தாவியோடு இருக்கணும். அந்த ஐக்கியம் துண்டாய் போச்சு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அது துர்களை முழுவதும் 800 பேர் கட்டாய் போச்சு. பாவம் நன்மை தீமை. இப்போ இயேசு ஜீவ சர்ஜம் பிதாவாகி முழு உலகத்தோடு என் ஐக்கியம் பிதாவோடு குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு ஐக்கியப்படுகிறேன். பசு தாவியால் வருகிறார். பாவம் சிதறி தேவாய் ஊற்றப்படும் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்கிறேன். பசுத்த பிதா இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துக தாவே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைக்கிறார். ஆண்டவரே இந்த வார்த்தையின் படி கத்தாவே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துக தாவே. முழு உலகத்திலும் கத்தாவே புனித வெள்ளியை ஆண்டவர் இந்த நாளிலே கொண்டாடுகிறார்கள். புனித வெள்ளியை கத்தாவே நன்றாய் அறிந்து ஆண்டவரே கிறிஸ்து பிதாவோடு கூட இயேசுவோடு பரிசுத்த ஆவியோடு கூட முழு உலகத்தோடு கூட இணைப்பு உண்டாகட்டும் கத்தாவே. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை எங்க பார்த்தாலும் கஷ்டம், எங்க பார்த்தாலும் வெறுப்பு. வேறு கிறிஸ்துவ ஊழிகாரன்றாங்க. தேவன்பே இல்லை சபைகளிலே. கிறிஸ்துவ என்பது அகாபே என்பது இயேசு முழு உலகத்துக்கு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு தனிப்பட்ட தாமஸ் சொல்ற நான் சிலுவையிலே இயேசு தொங்கி பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்து ஜீவனை 13 வெளியானது எனக்கு மாதிரியாக செய்யப்பட்டது. நான் அசட்டை பண்ணப்பட்டு துக்கம் பாடி நிறந்தவனாய் மனுஷன் புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்தேன். என்னுடைய நிலை இயேசு சுமதா. உலகத்தில் 800 கோடி நிலை இயேசு சுமதி ஜீவ சொல்ற ஜீவரத்தை கொடுத்து விடுகிறார். அந்த இயேசு சர்ஜத்தை உம்படி சேர்த்தோம். அந்த பிதாவாகி ஆதாரம் முழு வாழ்நாள் வெளிப்படுத்த பாவட்டு மனுஷத்துக்கு தேவாய் ஊற்றப்பட ஆடுவே நான் எழுந்து போன எல்லாவற்றை பெற்று பரலோக ராஜ்யத்தை பூமியில பரலோகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் கதா. இந்த சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள உடைய பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்க முடிஞ்ச எல்லாரும் என் பிள்ளைகள் குடும்பம் பட்டண முழு உலகம் ஆதாமுக்குள் பிறந்திருக்கான். நல்ல மேய்ப்பத்தனாளுக்கு ஜீவனையே கூட இயேசு சர்ஜ தேவன் தனக்கு முழுவதும் ஆவின் படி ஏற்றுமடி பிசாசின் பாலங்கள் அக்கப்படி யாரும் விடிலாக்கிற ஊழியத்தை இந்த கடைசி நாட்களில் செய்ய எல்லா ஊழியக்காரர்கள் அப்போ சில திருக்க சுவிசேஷ போதைகளையும் நீ வழிநடத்தும்படி ஜெபிக்கிற கதா. நீ அப்படியே செய்திருக்காய். நன்றி செலுத்துறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியருக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7395866648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் நல்ல தெளிவு வருமா ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். அதில் ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன்.
கடைசி நாள் இழைப்பில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம் 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே போல் யூடியூப்பில் போயிட்டு லிவிங் ட்ரூத்ஸ் மதுரைன்னு சர்ச் செய்யுங்க. தாமஸ் சுரேஷ்ராம்னு ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு, நண்பர்கள், உறவு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஆதாமுக்குள்ள நம்ம பிறந்திருக்கோம். பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் மனுஷன் தலையெழுத்து. அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் ஊழியத்தல். இயேசுவை வழி, இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை ஆவியின் பிடித்து வாழ்நாளுக்குள்ள வெளிப்படுத்துவது. பாவம் மட சிதறி தேவாய் ஊற்றப்பட்டு கிறிஸ்துக்குள் வர வர விருதை நாம் ஆசிர்வதி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொடுக்கிறோம். வேண்டாம் ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ மார்க்கம் எனக்கு வேணாம். நன்மை தீவறியத்தக்க மார்க்கத்தில் தொடர்ந்தேச்சியா போயிட்டே இருப்பேன். பாவங்களும் சாபங்களும் மரணத்தின் முடிவு பாதாளம் யாராக இருந்தாலும் சரி. அதனால இந்த புனித வெள்ளி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாவத்தின் சம்பளம் மரணத்தை இயேசு சிலுவை சுமந்து பரிகாரமா தேவநீதி ஊதியில் ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு அவனோட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதை பிதாவாகிய தேவன் குமார இயேசு ஆதாமுடைய முடிவு ஆவியின் பேர் வாழ வெளிப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியார் ஒரு தெய்வத்தில் பண்ணிவிடுவார். வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் பதில். இதை இடைவிடாமல் ஒரு நாள் வாழ்நாள் முழுக்க இப்படி செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் புதுசு அவன் படைகள் எல்லாம் உயர்ந்து எல்லாம் புதிதாகின. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 10/4/2020 மதுரை பட்டணத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் என்னோடு உதவியார் என் மனைவி மெர்சி தாமஸ். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஆஃப் அவர் இயேசு சபையின் தலைமை போதும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் JJ.Y. அருளவர்களுக்கு உதவி ஊழியக்கான தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற இந்த சோசியல் மீடியா மூலமாக இந்த செய்தியை பிரசாரம் பண்ணியிருக்கேன். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அநேகர் பலவிதமான திகைப்போடு இருக்கிறார். பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வழி இல்லாமல் திகைத்து போயிருக்கிறார். அவர்கள் ஒரு வழி இருக்கிறார். இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். ஓவர் பேர் தான் இயேசு சார் இயேசு ரத்தம். உன் பாவம் சின்னது, சகல பாவத்தை நீக்கிற இயேசு சார் இயேசு ரத்தத்தை பிதாவாகி ஆதாரம் முழு உலகத்துக்கு கொண்டு பாவட்டுமான நீக்கப்படும் பசுத்தாய் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இந்த கடைசி நாள் ஏபில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய செய்தியை மறுபடியும் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கர்த்தருக்கு ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி என்னோடு என் மனைவி மெர்சி தாமஸ். கர்த்தர் உங்கள் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.